ஒரு அருமையான ஒரு நல்ல ஊழியக்காரரை, ஒரு தீர்க்கதரிசியை நாம் இழந்திருக்கிறோம். எல்லோருக்கும் மிகுந்த வருத்தமாக இருந்தாலும், நாம் ஒரு நாளிலே நாமும் அந்த பரலோக ராஜ்யத்திலே போகும்போது அவரை நேரில் நாம் காண்போம் என்ற விசுவாசத்தோடு, நம்ம அந்த நம்பிக்கையோடு அவர் நமக்கு சொன்ன அந்த வார்த்தைகள், வேத வசனத்தின் மூலமாக சொன்ன வார்த்தைகள், இன்னும் அறிவுரைகள் எல்லாவற்றையும் நாம் கடைபிடித்து இறுதி வரைக்கும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்த அந்த வழிகளிலே நாம் நடந்து நாமும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியான அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் நமக்கென்று வைத்திருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் விசுவாசத்தோடு ஓடி முடிக்கும்படியாக நாமும் அதற்கென்று நாம் அனுதினம் பிரயாசப்பட்டு அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய ஊழியக்காரர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். எனவே அவர் நமக்கு சொன்ன கர்த்தருடைய அறிவுரைகள், வேத வசனங்கள் எல்லாவற்றையும் நான் நினைவில் கூர்ந்து அவ்விதமாக நடக்கும்படியாக நம்மை கர்த்தரிடத்திலே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். கடைசி நேரத்திலே அவரோடு ஊழியத்திலே நான் இருந்தேன். இதற்கு முன்பாலும் இப்பொழுது நாங்கள் இமாச்சல பிரதேஷ் சென்றிருந்தோம். இதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அநேக மாநிலங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். அவர் சொல்லுவார், பெருமாள் பிரதர் இந்த இடத்துக்கு போக வேண்டும், டிக்கெட்டை புக் பண்ண வேண்டும் என்பதாக சொல்லுவார். நான் உடனே சரி பாஸ்டர் அப்படி சொல்லி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ரெடி பண்ணி அவ்விதமாக அநேக இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், பாடுகளோடு இருக்கிறவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லி, தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி அநேகரை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தின ஒரு தேவ மனிதர். சுயநலத்திற்கென்று அல்ல, அவருடைய வாஞ்சை எப்போதும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். எவ்வளவு கஷ்டம் வரட்டும், பாடுகள் வரட்டும், வேதனைகள் வரட்டும், நிந்தனைகள் வரட்டும், அவமானம் வரட்டும், நான் கர்த்தருக்கென்று இறுதி வரைக்கும் நான் போராடுவேன். கர்த்தருக்கென்று ஆத்துமாவை ஆதாயப்படுத்தும்படியான அந்த பணியிலே நான் முழுமையாக ஈடுபடுவேன் என்பதாக சொல்வார்கள். அவ்விதமாக நாங்கள் சென்ற அநேக மாநிலங்கள் உண்டு. குஜராத்திலே 2 இடங்களிலே நாங்கள் சென்று உபவாச ஜெப கூடுகை நடத்தியது உண்டு. இன்னும் மேற்கு வங்காளத்திலே, ராஜஸ்தானிலே, உத்தரப்பிரதேசத்திலே, இன்னும் வந்துட்டு இப்போ போனது இமாச்சல் பிரதேசத்திலே, இவ்விதமாக அநேக மாநிலங்களிலே சென்று 9 மணி நேர உபவாச ஜெப கூடுகையை நாங்கள் செய்ததுண்டு. என்னை அவரோடு அழைத்து சொல்வார், அவர் சொல்லக்கூடிய காரியத்திற்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டும். அவர் தமிழிலே பேசுவார், நான் அதை இந்தியிலே அதை டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டும். இவ்விதமாக இந்த ஊழியத்தை மிகவும் கண்ணும் கருத்துமாக எப்போதும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியோடு செய்தவர்கள். அதே எண்ணம் தான் நமக்குள் இருக்க வேண்டும், அதே இருதயம் நமக்கும் இருக்க வேண்டும். இறுதி மூச்சு வரை நான் கர்த்தருக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும், அவருக்கென்று ஏதாவது ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற கூடிய அந்த எண்ணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கடைசியாக நாங்கள் சென்ற இந்த இமாச்சல் பிரதேசத்தை பற்றி நான் உங்களோடு சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நாங்கள் நாகூர் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து நாங்கள் புறப்பட்டோம். புறப்பட்டு டெல்லி சென்றடைந்தோம். டெல்லி வந்துட்டு வெள்ளிக்கிழமை நாங்கள் இரவு சென்றடைந்தோம். எங்களுக்கு நாங்கள் புக் பண்ணின டிக்கெட்டு, அந்த இமாச்சல் பிரதேசத்திற்கு செல்லும்படியான டிக்கெட் ஆனது பஸ் டிக்கெட்டு முதலாவது அது கேன்சல் ஆச்சு. திருப்பி நான் 2வது ஒரு டிக்கெட்டை போட்டேன். 9 மணிக்கு அந்த பஸ் கிளம்ப வேண்டியது இருந்தது. 8:30 மணிக்கு மெசேஜ் வருகிறது, அந்த பஸ் கேன்சல் ஆகிவிட்டது என்பதாக. நாங்கள் செய்வதறையாது திகைத்து கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு ஓடி சாடி அங்கே போய் இன்னொரு ஏஜென்சியில் பார்த்து 3 டிக்கெட்டு கிடைத்தது எங்களுக்கு. நாங்கள் புறப்பட்டு சென்றோம். ஆனால் அந்த மண்டியங்க கூடத்து இடத்துல அதிகமான மழை பொழிவு இருந்தது நிமித்தம், அங்கே மலைச்சரிவுகள் இருந்தது நிமித்தம், இந்த ரோடிலே எல்லாம் அந்த பாறைகள் மண்ணெல்லாம் சேர்ந்து சரிந்து ஒரு ரோடு அந்த ஒரு சைடு ரோடு ஃபுல்லாக அது வந்துட்டு மூடப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு சைடு இருக்குது, அந்த சைடில் கூட அநேக பாதிப்புகள். அப்போ சொன்னார் அந்த டிரைவர், ஒரு இடத்துல கொண்டு போட்டார். விடியால் ஒரு 5:30 மணி இருக்கும். எல்லாரும் இறங்கி அதில் ஹோட்டல் இருக்கு, எல்லாம் டீ எல்லாம் குடிக்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அந்த டிரைவர் சொன்னார், இன்றைக்கு இனி அங்கே அந்த நீங்க போகக்கூடிய இருக்கிற மணாலி எங்க இடத்திற்கு போக முடியாது. ஏனென்றால் சாலைகள் மிகவும் பழுதுபட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் இறங்கி நீங்கள் வேற ஏதாவது வாகனங்களை பிடித்துக்கொண்டு நீங்கள் போய்விடலாம் என்பதாக சொன்னார்கள். நாங்களும் இறங்கினோம். அங்கே தனியாக ஒரு வண்டி எங்களுக்கு கிடைத்தது. ஒரு 12 பேராக சேர்ந்து நாங்கள் புறப்பட்டோம். புறப்படும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய பாதை. ஒரு ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு பாதை இருந்திருக்கிறது. அந்த பாதை மற்றும் அது ஒரு கொஞ்சம் திறந்து இருந்திருக்கிறது. அதிலும் கூட சில இடங்களில் மண்கள் எல்லாம் சரிந்து அதை அப்புறப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் அந்த வழியாக நாங்கள் கடந்து சென்றோம். நீ மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா என்ன அவ்வளோ 6000 7000 அடிக்கு மேலே அவ்வளவு ஆழமாக இருக்கும். ஆனால் சின்ன ஒரு ரோடு, கொஞ்சம் அந்த அந்த வீல் கொஞ்சம் விலகிட்டு அவ்வளோதான். அந்த மாதிரியான ரிஸ்கான இடத்துல நாங்கள் போய் சாயங்காலம் போய் சேர்ந்தோம். அங்கே எங்களை அருமையான சகோதரி பியூலா அவர்கள் அங்கே தமிழ்நாட்டிலிருந்து அவர்கள் அங்கே சென்று அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை அன்போடு உபசரித்து வரவேற்று அவர்கள் எங்களுக்கு அந்த தங்குறதுக்கு இடம் கொடுத்து உணவும் கொடுத்து எங்களை உபசரித்தார்கள். அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போய் சேர்ந்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஆராதனை நாங்கள் கலந்து கொண்டோம். அப்போ அங்கே போதகரை அவர்கள் அங்கே வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார்கள். நான் அதற்கு டிரான்ஸ்லேட் பண்ணினேன். அநேகர் அங்கே வந்திருந்தார்கள். அநேகருக்கு கர்த்தருடைய அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் அங்கே சொன்னார். அநேகருக்காக ஆலோசனை கொடுத்தார், ஜெபித்தார். அநேகர் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த சந்தோஷம். ஒரே ஒரு வார்த்தை அந்த பியூலா சகோதரி சொன்னார்கள், இதுவரைக்கும் இந்த இமாச்சல் பிரதேசத்திலே எந்த ஒரு ஊழியக்காரர்கள் இங்கே வந்து இவ்விதமாக வந்து உபவாச ஜெபக்கூடு நடத்தும்படியாக வந்ததே கிடையாது. நீங்கள் எப்படி வந்தீர்கள்? உங்களுக்கு எப்படி இவ்வளவு ஒரு ஆர்வம் வந்தது? நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு ஆத்தும ஆராயம் செய்ய வேண்டும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தரண்டையிலே கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை மைல் தூரத்திலிருந்து இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம் என்பதாக சொன்னோம். அதற்கு பிறகு பார்த்தீங்களா, செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெப கூடுகை காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தது, சாயங்காலம் 6 மணிக்கு முடிந்தது. அதிலும் சில பேர் வந்து கலந்து கொண்டாங்க. அன்னைக்கு வந்துட்டு அங்கே ஸ்கூல் இருந்ததுனால அந்த பியூலா சிஸ்டர் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, வந்து அவங்களும் கலந்து கொண்டாங்க. அதுக்கு பிறகு சாயங்கால வேளையிலே இந்த ஸ்கூல் முடிந்து அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டார்கள். அப்போ அந்த இமாச்சல் பிரதேசத்தை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் அருமையான போதகர் ஐயா மூலமாக வெளிப்படுத்தினார். அந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். அதை கேட்ட எல்லோருக்கும் மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு காரியங்கள் இங்கே இருக்கிறதா, இதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டுமா என்பதாக அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவ்விதமாக அந்த இடத்திலே நாங்கள் ஊழியத்தை செய்து முடித்து அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே தான் இருந்து அந்த ஆராதனை முடித்து அப்படியா சரி, அங்கே வெளிப்படுத்தின காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அந்த இமாச்சல் பிரதேசத்தில் வந்துட்டு அநேக மந்திரவாதிகள் அங்கே மந்திரங்களை செய்து அவ்விதமாக அங்கே இருக்கிற மக்களுக்கு சில தீமையான காரியங்கள் வரும்படியாக இவ்விதமான மந்திரவாத கிரியைகளை எங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு காரியம் சொன்னார், இந்த இமாச்சல் பிரதேசத்தில் இப்போது நடக்கக்கூடிய அழிவு மாத்திரமல்ல, இன்னும் ஒரு பெரிதான ஒரு அழிவு இந்த இடத்துல வருகிறது. அது மலைச்சரிவு மூலமாக, இன்னும் வந்து பெரும் மழை மூலமாக அது வர இருக்கிறது என்பதாக அந்த காரியங்களை வெளிப்படுத்தினார். இன்னும் பார்த்தீர்கள் என்றால் இந்த இமாச்சல் பிரதேசத்திலே வேசித்தனத்தின் ஆவிகள் அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த வேசித்தனத்தின் ஆவிகளை கட்டி ஜெபிக்க வேண்டும் என்பதாக அந்த காரியத்திற்காக ஜெபிக்க சொன்னார். இன்னும் வந்து அங்கே இருக்கிற முதலமைச்சருக்கு வந்துட்டு அவர் சொன்னார், முதலமைச்சருக்கு வந்துட்டு அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் வந்துட்டு சரீரத்தில் ஒரு பலவீனத்தோடு இருக்கிறார். அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் அவரை விடுதலை செய்து அவர் மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படி அந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இவ்விதமான அநேக காரியங்களை சொன்னார். என்ன சொன்னார், அநேக இடங்களிலே நரபலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மூட நம்பிக்கையோடு விதமான நரபலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நரபலி எங்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கை இந்த இமாச்சல் பிரதேசத்திலிருந்து விலகி போகும்படியாக, அது அகன்று போகும்படியாக அதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விதமான காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனையில் நாங்கள் கலந்து கொண்டோம். கலந்து கொண்டு விட்டு நாங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கூட ஆராதனை முடிந்த பிறகு அங்கே இருக்கிற அந்த ஸ்கூல் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க.
அப்புறம் அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னே, அதாவது அது திங்கட்கிழமை நாங்கள் வந்துட்டு காலையில் அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்துட்டு அந்த சில காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா டீச்சர்ஸுக்கும் வந்துட்டு அநேக காரியங்களை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எல்லோருக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருந்தது. நல்ல ஆலோசனைகளை அந்த வேதாகமத்திலிருந்து அவர் அப்படியே எடுத்து சொல்வது எல்லோருக்கும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. மிகுந்த ஒரு சந்தோஷமாக அவர்களுக்கு இருந்தது என்பதாக அவர்கள் சொன்னார்கள். பிரியமானவர்களே, அதற்கு பிறகு நாங்கள் அந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து வருகிறோம். அதாவது திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கேட்டோம், எப்படி ரோடெல்லாம் கரெக்டாக இருக்குதா, போகலாமா என்பதாக. சொன்னால் அன்னைக்கு சொல்ல முடியாது, நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 3 நாட்கள் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போ சொன்னாங்க, நாளைக்கு தான் காலையில் சொல்ல முடியும் என்பதாக. அப்பொழுது காலையில் திருப்பி ஃபோன் வந்தது, இப்பொழுது அந்த வழிகளெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வாகனங்கள் போய் கொண்டிருக்கிறது என்பதாக. அப்போ உடனே அப்போ போதகரையா சொன்னார்கள், அப்போ நம்ம கிளம்பலாம். ஏன்னா எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை டெல்லியிலிருந்து இங்கே நாகர்கோவிலுக்கு கன்னியாகுமரிக்கு வந்து ட்ரெயின். அப்போ நாங்கள் திங்கட்கிழமை காலையிலே நாங்கள் அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு அது ஒரு தனியாக ஒரு வாகனம் நாங்கள் எடுத்து ஆயத்தப்படுத்தி அந்த வாகனத்தில் வருகிறோம். வரும்போது இந்த மண்டி எங்கக்கூடிய இடத்திலே அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒரு 35 கிலோமீட்டர் தூரம்தான். ஆனால் அதை கடக்குவதற்காக 3 நாட்கள் நாங்கள் சாலையிலே அந்த வாகனத்திலே உட்கார்ந்திருந்தோம். ஒரு நாள் திங்கட்கிழமை முழுவதுமாக நாங்கள் எப்படியாவது அவர்கள் விட்டு விடுவார்கள் என்பதாக. ஆனால் விடவில்லை. அன்னைக்கு வந்துட்டு அந்த ரோடு முற்றிலுமாக பழுதடைந்து விட்டது. அந்த ஆற்றில் இருந்த தண்ணி அவ்வளவு நிறைய மண்ணை கொண்டு போயிட்டு அங்கே 2 மீட்டர் உயரத்துக்கு ஃபுல்லாக மண், அங்கே ஃபுல்லாக மண். அதற்கு பிறகு அங்கிருந்து மேலே மலையிலிருந்து கல்லும் மண்ணுமாக வந்து ரோடை முற்றிலுமாக மூடி போட்டு விட்டது. அப்போ செவ்வாய்க்கிழமை நாங்கள் போயிட்டு, அப்போ நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு இப்போ ஒரு லாட்ஜ் எடுத்து அங்கே தங்கலாம். ஐயாவுக்கு வந்துட்டு உடம்புக்கும் சரியில்லை, அதனால் ஒரு லாட்ஜ் எடுத்து போய் தங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் லாட்ஜில் போய் நாங்கள் ஸ்டே பண்ணோம். நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் 11 மணிக்கு அந்த லாட்ஜிலிருந்து திருப்பி நாங்கள் புறப்படுகிறோம். அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு 1:30 மணிக்குள்ள அந்த சாலை வந்து கிளியர் ஆகிரும், நீங்கள் அங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் முதல் வண்டியாக கொண்டு அங்கே ஃப்ரண்டில் கொண்டு அந்த பையன், அந்த டிரைவர் பையன் கொண்டு நிப்பாட்டி இருந்தான். ஆனால் அன்னைக்கும் வந்துட்டு ஃபுல்லாக சாயங்காலம் வரைக்கும் அந்த ரோட்லேயே தான் இருந்து வெயில். இப்போ வந்துட்டு வெயிலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ வந்துட்டு ஒரு 5:45க்கு இந்த வண்டியை ரிலீஸ் பண்ணாங்க. 5:45க்கு ரிலீஸ் பண்ணி ஏகദേശம் ஒரு 7 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு வண்டிக்கு வந்து விட்டோம். வந்த பிறகு அப்போ சாப்பிடலாம் அப்படின்னு வந்துட்டு வழியில் சாப்பிட முடியாது. ஏன்னா மத்தியானமும் சரியாக சாப்பிடல, காலையிலையும் சரியாக சாப்பிடல. அப்போ சாப்பிட்டுட்டு அப்போ பிறகு வண்டி ஏறலான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டு வண்டியில் ஏறி உட்காரும்போது உடனே என்ன கூப்பிட்டாரு, பெருமாள் பிரதர், நீங்கள் போயிட்டு கீழே எனக்கு மாத்திரை நான் எடுக்காமல் வந்துட்டேன், அந்த லக்கேஜ் போடக்கூடிய இடத்துல மாத்திரை இருக்கிற ஒரு சோப்பு கவரில் இருக்கிற அதை எடுத்துகிட்டு வாருங்க அப்படின்னு சொன்னார். நான் கிளப்பிட்டு எடுத்து கொண்டு கொடுக்க போகும்போது அவர் அப்படியே சரிஞ்சிட்டார். சரிஞ்சு அந்த முகத்தெல்லாம் அப்படியே கீழே அப்படியே போட்டுட்டு வேர்த்து இந்த தண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக சட்டையெல்லாம் கலத்தணும். நாங்கள் கலத்தி அப்போ மாத்திரை கொடுத்தோம். அவர் சாப்பிட்டாரு, வாங்கி சாப்பிட்டாரு. ஒரு தடவை மாத்திரை, இன்னொரு மாத்திரை கொடுங்கன்னாங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு மாத்திரை கொடுத்துருந்து, பழையபடி ஒரு மாத்திரை கொடுத்து 3 மாத்திரை கொடுத்துருந்தது. கொடுத்தாலும் அவருக்கு வந்துட்டு அதிலிருந்து ரிலீஃப் ஆக முடியாத ஒரு சூழல். அப்போ கண்டக்டர் சொன்னார், நீங்கள் வந்துட்டு இனி இதை வச்சுட்டு நீங்கள் டெல்லி வரைக்கும் வர முடியாது, 430 கிலோமீட்டர் டெல்லிக்கு போக வேண்டும். எனவே நீங்கள் இறங்கி அவருக்கு ஒரு முதலுதவிகளை செய்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த வண்டியில் வர முடியும், இல்லை நாளைக்கு வர முடியும் சொல்லி அவர் எங்களை இறக்கி விட்டார். அங்கிருந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கொண்டு முதலாவது நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சென்றோம். அங்கே ஒரு நல்ல ஒரு டாக்டர், பெம்பளை டாக்டர் இருந்தாங்க. நல்லா பரிசோதித்து பார்த்தாங்க. ஒரு இசிஜி எடுத்தாங்க, சுகர் டெஸ்ட் எடுத்தாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. எடுத்துட்டு அவருக்கு என்ன குறைபாடு இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாரு மருந்துகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, 2 ட்ரிப்ஸ் போடப்பட்டது. அதற்கு பிறகு 2வது அவங்க வந்துட்டு இசிஜி எடுத்தாங்க, சுகருடைய அந்த இது அளவையும் எடுத்தாங்க. ஆனால் அதில் எந்த ஒரு முன்னேற்றம் வராத நிமித்தம் சொன்னாங்க, உடனடியாக நீங்கள் மெடிக்கல் காலேஜ் இவரை எடுத்து கொண்டு போங்க. இங்கே கூட லக்கேஜ் இருக்குது, 8-10 லக்கேஜ் இருக்குது, அதெல்லாம் அதில் பழையபடி வண்டியில் லோடு பண்ணணும். அப்புறம் அங்கே போகணும் மெடிக்கல் காலேஜில் போனால் அவருக்கு வந்துட்டு ஆஞ்சியோ எடுக்க வேண்டும், ஆஞ்சியோகிராம். அதற்கான இந்த ஃபெசிலிட்டி இங்கே இல்லை. எனவே நீங்கள் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், நல்ல ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கிறது, நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்பதாக அங்கிருந்து திருப்பி வந்துட்டு அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வந்து நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும், 1 மணி தாண்டிட்டு அப்புறம் அங்கேருந்து இந்த லக்கேஜெல்லாம் ஏற்றி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவர் ஒரு ஆந்திராவில் உள்ள டாக்டர், அவர் வந்துட்டு உடனே பரிசோதித்து ஆஞ்சியோலாம் கொடுத்து அப்போ அந்த அடைப்பை கண்டுபிடித்தார்.
அந்த மெயின் அந்த இருதயத்துக்கு போகக்கூடிய ஒரு மெயின் குழாய் இருக்குது. அதுல முழுமையான ஒரு அடைப்பு, 100% அடைப்பு. அதை கண்டுபிடித்து எங்களுக்கு விளக்கினார். பாஸ்டர் அம்மாவும் கூப்பிட்டு கொண்டு கூட அந்த இதுல அந்த ஸ்கிரீன்ல காட்டினார், டிவியில. அப்போ நான் எங்களோட ஆப்ரேஷன் பண்ண சொல்லி உடனே அந்த அடைப்பெல்லாம் எடுத்து அப்புறம் கொண்டு ஐசி யூனிட்ல அங்கே கொண்டு அட்மிட் பண்ணாங்க. சொன்னார், ஒரு 12 மணிக்கூர் 24 மணிக்கூர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது ஒரு அபாய கட்டம். அதற்குள்ளால் அவர் கண் திறந்து பார்க்க வேண்டும். கரெக்டாக அவர் இப்போ என்னைக்கு பார்த்தார், அவர் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அன்னைக்கு சனி திங்கக்கிழமை திங்கக்கிழமை கொண்டு நாங்கள் வந்துட்டு திங்கக்கிழமை ஆமாம் திங்கக்கிழமை இல்லை புதன்கிழமை கொண்டு அட்மிட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வியாழக்கிழமை காலையில் தான் வியாழக்கிழமை காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் தான் அவர் வந்துட்டு கண் திறந்தார். கண் திறந்து பேசினார். என்ன நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம போகலாம், வீட்டுக்கு போகலாம். அப்போ இப்போ ஃபுல்லாக இருந்துட்டு எல்லாமே இருந்துட்டு இதில் சப்போர்ட் தான் அவருக்கு. ஏன்னா இந்த இது அந்த ஹார்ட்டுக்குள்ள சப்போர்ட், சுகருக்கு, பல்ஸுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டு தான் போட்டிருந்தது. இப்போ சொன்னால் இதெல்லாம் இவ்வளோ காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது, நம்ம எப்படி போக முடியும் பாஸ்டர்? எனக்கு இங்கே படுத்திருக்க கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் எழுப்பி உட்கார வைங்க. எப்படி பாஸ்டர் எழுப்பி உட்கார வைக்கிறீங்க? எல்லாம் இதை போட்டிருக்கார எடுத்தால் அவன் எல்லாம் பேந்து போயிடும் வழியில் அப்படி என்று சொல்லி நல்லா கஷ்டப்பட்டார்கள். அதற்கு பிறகு கடைசியாக இந்த 2 கிட்னியும் செயலிழந்து போனது நிமித்தம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனாலும் எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து நாங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற பஞ்சாப் சண்டிகரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அங்கே வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிறது, டயாலிசிஸ் எல்லாமே இருக்கிறது. அங்கே கொண்டு அட்மிட் பண்ணணும். டயாலிசிஸ் செய்வதற்குள்ள அந்த சரீர பலன் அவரிடத்தில் இல்லை. அப்போ அதுக்கு இருந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்டேபிளாக கொண்டு வரணும். அதுக்குள்ள மருத்துவ மாத்திரைகள் எல்லாம் போட்டாங்க நைட்டு. அடுத்த நாள் அவர்கள் வந்துட்டு அதை ஆயத்தப்பட்டு அதற்காக அந்த காரியங்களை செய்யும் போது மீண்டுமாக அவருக்கு அட்டாக் வந்து தான் அவர் வந்துட்டு கர்த்தருக்குள்ளே அவர் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவ்விதவு அவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அந்த இடத்துல ஊழியம் செய்யும்படியாக சென்ற எங்களுக்கு அவருக்கு பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு அவ்வளவு நம்ம பார்த்தாலே நமக்கு சகிக்காது. அந்த இடத்துல போய் நிற்கிறவே முடியாது. எனக்கு அவ்வளவு வேதனைப்பட்டார்கள். என்ன அவ்வளவு பாடுகளை பட்டுதான் ஆண்டவர் அவர் தன்னுடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்டார். நாம் கர்த்தரிடத்தில் எதையும் நாம் கேட்க முடியாது. அவருடைய வேலை வரும்போது, அவருடைய சித்தம் வரும்போது அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். எல்லாருக்கும் அப்படிதான். எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு, அது நிச்சயம். ஆனால் அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம ஒவ்வொருடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எனவே கர்த்தருடைய வேலை வந்தது, நம்முடைய ஊழியக்காரர் அவரை எடுத்துக்கொண்டார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டுவது, நாம் அவருக்காக அவர் விட்டு சென்ற அந்த ஊழியங்களுக்காக ஜெபமே ஜெயம் ஊழியங்களுக்காக நம் கருத்தோடு நம்முடைய குடும்ப ஜெபத்திலே செய்ய வேண்டும். தனி ஜெபமாக இருக்கட்டும், குடும்ப ஜெபமாக இருக்கட்டும், அதில் நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஊழியத்தை இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஊழியத்தை செய்யக்கூடிய அருமையான சகோதரன் ஜெயமனுவேல், இன்னும் அருமையான பாஸ்டர் அம்மா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய வல்லமுடைய கருத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும். கண்டிப்பாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். பாஸ்டரோடு இருந்த அதே ஆண்டவர் அருமையான அவருடைய மகனிடத்திலிருந்து பெரிதான காரியங்களை செய்வார் என்று விசுவாசித்து நாம் அதற்காக போராடி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் இன்னும் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒரே ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன ஒரு காரியத்தை சொல்லி நான் சுருக்கமாக ஜெபித்து நான் முடிவு செய்ய விரும்புகிறேன். நான் வந்துட்டு அவரோடு 1995ஆம் ஆண்டிலிருந்து ஊழியத்தில் இணைந்து நான் செயலாற்றி கொண்டிருக்கிறேன். ஒரு விஷயம், நான் கடலூர் மாவட்டத்தில் பணி செய்து கொண்டிருக்கும் போது அங்கே வந்துட்டு அந்த நேரத்தில் என்னுடைய மகளுக்கு வீட்டில் ஒரு சுகவீனமானது. அது நிமித்தம் நான் மிகுந்த மன கவலையோடு காணப்பட்டேன். அந்த நேரத்தில் தான் நாங்கள் வந்துட்டு அந்த மேற்கு வங்காளத்துக்கு ஊழியத்திற்கு போயிட்டு கடந்து வந்த நேரம். அப்போ அந்த நேரத்தில் நான் அந்த வேதனையோடு இருந்ததை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன அருமையான சகோதரன், உன்னோடு ஊழியத்திற்கு வரக்கூடிய சகோதரன் பெருமாள் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். என்ன அவர் வந்துட்டு மனதில் மிகுந்த வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறார். நீ இன்னைக்கே புறப்பட்டு நாளைக்கே அவனுடைய வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லி அவர்கிட்ட கர்த்தர் பேசியிருக்கிறார். அவர் அப்படியே அன்னைக்கு ராத்திரி, ஒரு நாளைக்கு முன்னாடி ராத்திரி புறப்பட்டு காலையில் அங்கே வந்து விட்டார். எனக்கு தெரியாத அவர் வாராருன்னு சொல்லி. அப்போ வந்துட்டு அங்கே சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் அவர் இறங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுகிறார். நான் வந்துட்டு அங்கே ஒரு பரங்கிப்பேட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் நான் எங்களுக்கு கம்பெனி அக்காமடேஷன் கொடுத்து அந்த இடத்துல இருக்கிறேன். காலையிலே ஃபோன் வருகிறது.
பெருமாள் பிரதர், நான் வந்திருக்கிறேன் உங்களை பார்க்கும்படியாக. சும்மா சொல்லாங்க பாஸ்டர், எங்கே நீங்கள் வந்தீங்க? நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் அப்புறம் அதுக்கு பிறகு வந்துட்டு எப்படி வர வேண்டும் என்பதை சொல்லி அவர் பஸ்ஸிலே வந்துட்டார். அவர் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி கரெக்டாக வந்துட்டாருங்க. அவர் வந்து எனக்காக ஜெபித்தார். நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார். நான் கேட்டு கேட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுதேன். எனக்கு என்னென்ன இருந்ததோ அனைத்தையும் அவர் சொன்னார். மகளுடைய காரியத்தில் இந்த விதமான நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், எனவே இந்த வசனத்தை நீ படி, உனக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். இந்த விதமான பாடல்களை பாடு, உனக்கு சமாதானத்தை கொடுப்பார், உன்னுடைய மகளுக்கும் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி ஜெபித்து விட்டு அவர் அங்கிருந்து கடந்து சென்றார். 2 நாட்கள் அங்கே தங்கியிருந்தார். அவ்விதமாக ஆகிய என்னுடைய மகளுக்கு வந்துட்டு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து, நான் வந்துட்டு நல்ல ஒரு சமாதானத்தோடு அந்த இடத்துல பணி செய்யும்படியாகும், இன்னும் தொடர்ந்து ஊழிய பாதையிலே அவரோடு நடக்கும்படியாகும் கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்தார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபை மக்களாகிய விசுவாச பிள்ளைகளாகிய நாமும் அவ்விதமாக எந்த கடினமான சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்திலும் நம்முடைய தலையாய கடமை சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம எல்லோரும் மேலும் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அதைத்தான் ஐயா அவர்கள் செய்தார்கள். அல்லேலூயா. எனவே செபிக்கிற காரியத்திலே நாம் மிகுந்த கரிசனையோடு ஊழியங்களுக்காக, அவருடைய மகனுக்காக, மனைவிக்காக, இன்னும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபமே ஜெயம் இல்லையா? நாம் ஜெபிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அருமை தகப்பன் இயேசு கிறிஸ்துவே கொண்டான ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே அருமையான மகன் செய்த ஊழியத்தை குறித்து கர்த்தாவே பிள்ளைகள் மத்தியில் சாட்சியாக எடுத்து சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. சாட்சியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் கர்த்தர் இருதயத்திலே கிரியை செய்வீராக. கர்த்தாவின் தகப்பனே, மகன் கர்த்தா அநேக பாடுகளினுடைய கஷ்டங்களுடைய வேதனைகளுடைய கர்த்தாவே ஊழியத்தை செய்தது போல கர்த்தாவே திருச்சபை பிள்ளைகளாகிய கர்த்தாவின் விசுவாச பிள்ளைகளாகிய ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொருவரும் கர்த்தாவே அவ்விதமாக தகப்பனே, பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு நாங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாய், இன்னும் ஊழியத்திற்கென்று நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதான அனுபவத்தினராக எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவின் தகப்பனே அருமையான ஊழியக்காரர்கள் அவர்கள் எங்களை விட்டு கர்த்தா அவர்கள் பிரிந்து கடந்து சென்றாலும் கர்த்தாவே நாங்கள் ஒரு நாள் அவரை முகமுகமாய் அந்த பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் பார்ப்போம் என்பதை நாங்கள் தகப்பனே அதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்களை தேற்றி கொண்டு கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற விசுவாச ஓட்டத்தை நாங்கள் நேர்த்தியாக ஓடி முடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசைப்பிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது என்று சொன்னீரே ஆண்டவரே. உண்மை உத்தமாக தகப்பனே ஊழியத்தை செய்த அருமையான போதகர் ஐயா அவருடைய தகப்பனே அல்லது சோத்திர காரியங்கள் கர்த்தாவே உடைய சமூகத்திலே கர்த்தாவின் தகப்பனே இது பிரீதியாக இருப்பதற்காக கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திர. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உமக்குள் மரித்திருக்கிற அன்பு மகனை கர்த்தர் இயேசப்பா உமோடு கர்த்தா அந்த நித்திய ராஜ்யத்தில் நித்திய இளைப்பாறுதலை எடுத்துக்கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நீதியின் கிரீடம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தாவே அன்பு சகோதரர் கர்த்தாவே இறுதி மூச்சு வரைக்கும் கர்த்தாவே உடைய ஊழியத்தை செய்வதற்கென்று கர்த்தாவே பிரயாசப்பட்டு கர்த்தாவே அநேகருக்கு உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக கண்ணீரோடு இருக்கிற தகப்பனை, கவலையோடு இருக்கிற, சஞ்சலத்தோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, பாடுகளோடு இருக்கிற அநேக குடும்பங்களுக்கு, அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த வார்த்தையின் தகப்பனை அவர்கள் அறிவித்து கர்த்தாவே அவருடைய போராட்டத்தை கர்த்தாவே இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே அன்பு மகனோடு இங்கே இளைப்பாறு கொண்டிருக்கிறது நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இதை போன்று என் தகப்பனே நாங்களும் கர்த்தாவுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி அவர் எங்களுக்கு போதித்த வசனங்களை எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளை கர்த்தாவே தீர்க்க தரிசன அந்த வார்த்தைகளை கர்த்தாவே நாங்களும் அதை கடைபிடித்து அதன்படி நடந்து கர்த்தாவே நாங்களும் இந்த உலகத்தில் எங்களுக்கென்று வைத்திருக்கிற விசுவாச ஓட்டத்தை நேர்த்தியாக ஓடி முடித்து நாங்களும் கர்த்தா நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடைபெற இருக்கிற கர்த்தாவே
தகப்பனே, அடக்க ஆராதனை கத்தர் பொறுப்படுது ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரளான பிள்ளைகள் கர்த்தாவே வாஞ்சியோடு இதில் வந்து கலந்து கொண்டு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் இரக்கம் செய்வீராக. இந்த பிரசன்னம், இந்த மகிமை, நம்முடைய கிருபை கர்த்தாவே அடக்க ஆராதனையிலே தங்கியிருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தார்மையான ஐயா அவருடைய மனைவியை கத்தர் பலப்படுத்தும், கர்த்தாவுடைய மகனை பலப்படுத்தும், கர்த்தாவை குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், மருமக்கமார், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரை கத்தர் பலப்படுத்துவீராக. இன்னும் கர்த்தாவே உறவினர்கள், கர்த்தாவே நண்பர்கள், கர்த்தாவின் தகப்பனே சக ஊழியக்காரர்கள், கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்கும் கத்தர் தகப்பனே நல்ல கர்த்தாவின் தகப்பனே சமாதானத்தை கத்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. கர்த்தாவின் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய திருப்பாரும் வரைக்கும் தாழ்த்துகிறோம். துதி, கன, மகிமை யாவற்றையும் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.